அப்பன் முருகப்பெருமானின் வாசம் எது தெரியுமா? அதாவது உண்மையான பக்தர்களோட முருகப்பெருமான் எப்போதும் இருப்பாரு. அந்த காலம் இல்ல, இந்த கலியுகத்திலையும் முருகப்பெருமான் கூடவே இருக்காருங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு. போகர் சித்தர் ஊர் ஊராக சென்று முருகப்பெருமானை வழிபடும் குணம் உடையவர். முருகப்பெருமானின் அடிமைன்னே சொல்லலாம் போகர் சித்தரை. காஞ்சிபுரத்துல திரு காசிநாதருடைய கோயிலுக்கு அடுத்தபடியா முருகன் கோயில் ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? ஆனா அதற்கு போகிற வழி தெரியல. அப்போ ஒரு ஒரு சிறிய குழந்தையும் கிடையாது, இளைஞனும் இல்லை, நடுத்தர வயதை உடைய பாலகன் வடிவில் முருகப்பெருமான் தோன்றி அவருடைய கையை பிடிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாராம். அவர் கோயில் வாசப்படிய கூட முதிக்கல, வந்தது முருகன்னு அழகாக கண்டுபிடிச்சாராம். போகர் உடனே கூடுறாராம், எப்பவும் நீ என் கூட இரு, உன்னுடைய பக்தன் கூட நீ எப்படி இருப்பேன்னு கேட்டாராம். தாமரை மனமும் விபூதி வாசனையும் மணக்க மணக்க நான் எப்பொழுதும் என் பக்தர்களுடன் இருப்பேன்னு உறுதி கொடுத்தாராம் முருகப்பெருமான்.